ஷோ காலங்காத்தில் எதுக்கு நான் இங்கே கூட்டு வந்த? அது ஒன்றும் இல்லை மச்சான், இந்த கல்லணையில் தண்ணி நிறையா போகுதுன்னு சொன்னாங்க, அதை பார்க்கலாம் தான்டா கூப்பிட்டு வந்த உன்னையும். தண்ணியா? இது தண்ணியா? எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கூட மழை பெஞ்சா இவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கும். நான் அதையே பார்த்துக்கிறேன் போடா. டேய் 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 டேய், ஒரு நிமிஷம் இங்கே வாடா. ஐயோ விடமாட்டான் போல இருக்கே. சொல்லு. அது ஒன்றும் இல்லைடா, யாழ் வர டைம் தான், பார்த்துட்டு ஒன்றா போயிடலாம். எறா கைய என்ன அந்த காலேஜ் வாட்ச்மேன் கூட கேட்டை திறந்துருக்க மாட்டான், அதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்க. ஸோ தலைவலியாக இருக்குடா. டேய் மாப்பிள்ள, டீ வாங்கி தரேன்டா. டீயா? அப்போ எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கிறேன் மச்சான். சரிடா சரிடா. மச்சான், அவ கண்ணை பார்த்தியா? எவ்வளோ அழகா இருக்குல்ல? அவள் கண்ணை பார்க்குறதுலாம் இருக்கட்டும், 32 பல்லும் தெரியற மாதிரி பேனு பார்க்குறியே ஏன்? இப்போ நான் பேசுறது எதுவும் உன் காதில் விழுகலல்ல? காதலிச்சாலே இப்படி தான்டா, காது கேட்காம போயிடுது. டேய், ஸ்குவிட் கேமில் வர பொம்மை மாதிரி அவளே பார்த்துட்டு இருக்காரா? வாடா போ, வாடா. ஏய் இருடா. டே இருடா, நானும் வரேன்டா. போ சீக்கிரம் போ. என்னடி காலேஜ் பக்கத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு கூப்பிட்டாலே வரமாட்டேன், இப்போ கெஃபேக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். விஷயம்? அப்படி என்ன முக்கியமான விஷயம் கெஃபே கூப்பிட்டு வந்து சொல்கிற அளவுக்கு? அது நான் அந்த பையனை லவ் பண்ணலான்னு இருக்கேன். ஓ, காதல் பண்ண போறீங்களா? அப்படி யார காதல் பண்ண போறீங்க? என்ன கூட 2-3 தடவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தானே, அந்த பிரிட்ஜில் கூட நிற்பானே, அந்த பையனை தான். அவனையா? ஏண்டி, அவனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கான், பார்க்கறதுக்கும் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுறான். ஏண்டி, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான்றதுக்காக அவன் நல்லவன் ஆயிட மாட்டான்டி. இப்போ என்ன உனக்கு? நான் லவ் பண்ணக்கூடாது, கடைசி வரைக்கும் கமிட் ஆகவே கூடாது, எப்பவுமே உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணுமா? இவன் என்ன நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே சொல்கிறான். என்ன யோசிக்கிற? நீ சொன்னா கேட்க மாட்ட. அங்கே பாரு, அந்த டேபிளில் அந்த கப்பிள்ஸ் வந்தாங்க, சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, ஒழுங்கா கூட சாப்பிடல, அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. நீ ஏன் அங்கே பார்க்குற? அங்கே ஒரு லவ் கப்பில் பாரு. அவங்க வந்தாங்க, நல்லா கொஞ்சம் பேசினாங்க, ஊட்டிலாம் விட்டாங்க, இப்போ 2 பேரும் கையை கொடுத்துட்டு ஒன்றா போகல. இப்படியே போனால் வேலைக்கு ஆகாது, ஏதாவது பண்ணி பிரிச்சு விட்டுரு மது. ஆரம்பத்தில் காதல் கூட காஃபி மாதிரி இனிக்க தான் செய்யும். 3 மாதம் கழிச்சு தான் தெரியும் அது காஃபியா இல்லை கஷாயமானு. எது எப்படியோ, எனக்கு என்னமோ அவன் எனக்கு செட் ஆவான்னு தோணுது. என்னமோ போடி, நீ சொன்னால் கேட்க மாட்டேன். நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் வந்தேன். நாளைக்கு நாங்கள் ஃபேமிலியோட சமயபுரம் கோயிலுக்கு போகிறோம். ஸோ அதனால் நீ காலேஜுக்கு தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும்.
சஃபியா சஃபியா ம்? ஒரு நிமிஷங்க. உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணுங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? ஆக்சுவலாக உங்களை நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், ஃபாலோ பண்ணுறேன். ம் அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் பேசவே முடியலங்க. அதான் இன்னைக்கு என்ன ஆனாலும் உங்ககிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க, என்ன பேசணும்? எப்படி சொல்கிறது, ஐ லவ் யூங்க. சஃபியா சஃபியா, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க? இல்லைங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும், நீங்கள் அதில் ஏறி போயிடுவீங்க. அதனால தான் டக்குன்னு சொல்லான்ட்டு ம். சொல்லிட்டேங்க. அதுக்குன்னு இவ்வளோ டக்குனா? அதுவும் பார்த்த ஃபர்ஸ்ட் மீட்லயே லவ் யூன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு உங்களை பற்றி ஒன்றுமே தெரியாதே. ஆனால் உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியுங்க. அப்படியா? என்ன தெரியும்? உங்கள் சொந்த ஊர் தேனி, அப்பா பேர் இப்ராஹிம், ம், அம்மா பேர் மசீதா. ம். அதுக்கப்புறம் என்ன, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவனுக்கு கூட ஒரு 5 அரியர் இருக்கு. ம். கரெக்டா? வீட்டில் ஒரு ம். போர்ஷன் கேட்டு வளர்க்குறீங்க. அதோட பேரு கூட ம், ஸ்கூபி. ம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் விஜய், பிடிச்ச ஹீரோயின் வந்துட்டு த்ரிஷா, கிரிக்கெட்ல தோனி. கரெக்டா எல்லாமே? இல்லை இன்னும் ஏதாவது வேணுமா? போதும் போதும், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களை லவ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தான் இதெல்லாம் தெரியும். அதுக்குன்னு அவங்கள போய் லவ் பண்ண முடியாதுல்ல. ஆமால. சரி, என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் நீங்கள் முஸ்லீம்னு மட்டும் தெரியும். முஸ்லீமா? ம். இது என்ன ஏங்க புதுசா நின்னுட்டீங்க? ஆ? வாங்க. ம். உங்க பேர் என்ன? ஆ? நானே சொல்றேன். அப்துல்லா, முகமது அலி. ரொம்ப பழசா இருக்கே. ஷேக். கரெக்டா? ஆமாங்க. தெரியும், நான் கரெக்டா தான் சொல்லுவேன்ட்டு. ஐயோ, அவசரப்பட்டு ஆமான்னு வர சொல்லிட்டோம். எப்படி சமாளிக்க போறோம்னு வர தெரியலையே. சரி, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நான் போயிட்டு வரேன். சஃபியா, ஆ? மறுபடியும் உங்ககிட்ட நான் எப்படி பேசுறது? உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நானே கால் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. 7200143852. சரி, வரேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன இங்க? ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன் ப்ரோ. ஓ அப்படியா? ஆமா, நீங்க இப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இதான் ப்ரோ வந்தேன். அப்படியே வீட்டில் வேலை கொடுத்துட்டாங்க. தங்கச்சி காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே கூட்டு போலான்னு வந்தேன் ப்ரோ. சரி ப்ரோ, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் ப்ரோ. நாளைக்கு கிரவுண்ட்ல பார்க்கலாம். பாய். வா, வீட்டில் விட்டுறேன் வா. நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? இன்னைக்கு தான் வந்தேன். உட்காரு, போலாமா? ஆமா, யார் அந்த பையன் பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டு தான், டெய்லி கிரிக்கெட் விளையாடும் கிரவுண்ட்ல. ஓ, அவன் பேரு செலியன். செழியனா? ஷேக். கரெக்டா? ஆமாங்க. தெரியும், நான் கரெக்டா தான் சொல்லுவேன்.